Hello everyone, welcome to our YouTube channel Gautami Tech Skills. Myself Gautami. First of all, thank you for your support to increase the subscribers. ஸோ நான் இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் தமிழ்லேயே கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எதுக்காகனா என்னோட வீடியோஸ் எல்லாமே தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால. உங்களோட சப்போர்ட் இதே மாதிரி இருக்கணும் கடைசி வரைக்கும். இப்போ என்னோட சேனல்ல சோ மெனி டொமைன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா ஒரு கோர்ஸ்ன்றது ஒரு நேம்ல பிளேலிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும்னா அந்தந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கிளியராக லேர்ன் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு தெரியணும்னப்போ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தட் நீங்கள் உடனே லேர்ன் பண்ணிடலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா நான் இமீடியட்டாக ரீப்ளை கொடுக்குறேன். செகண்ட் திங், எவ்ரிடே நான் குவிஸஸ்ன்றது கூட போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த குவிஸு கூட அட்டென்ட் பண்ணலாம். ஸோ தட் உங்களோட நாலேஜ் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேனோ அந்த கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு இங்கே கொஷின்ஸ்ன்றது போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிவிட்டு நாலேஜ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது என்னதுன்னா, இந்த கோர்ஸில் இந்த இந்த பிளேலிஸ்டில் மோஸ்ட்லி தமிழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸு கேட்டுட்ருக்காங்க இங்கிலீஷில் கூட போஸ்ட் பண்ணுங்க மேம்ன்னுட்டு. ஸோ கம்மிங் டேஸில் நான் இங்கிலீஷில் கூட இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கூட வேணுமானா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலில் வந்துட்டு மெயினாக எந்தெந்த கோர்ஸ் நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கிறேன்னா பைத்தன் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் லைக் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கரிதம்ஸ், ஓவராலாக நான் என்ன சொல்ல வரணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் அந்த கான்செப்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிற டீட்டெயில் எல்லாமே ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாதி பார்க்கறதுனால எதுவுமே புரியாது. ஸோ தட் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபினிஷ் பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் பி வெரி மச் கிளியர் அபவுட் தஸ் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக் கூட பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கூட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வித் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் கூட அப்லோட் பண்ண போகிறேன் கம்மிங் டேஸில். நெக்ஸ்ட் ஒன் மோர் ஃபுல் ஸ்டாக் வந்துட்டு மாங்கோ டிபி, நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் டொமைன்ஸ் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கோ அண்ட் செக் தோஸ் பிளேலிஸ்ட்ஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டினியூ ஆகணும். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு கான்செப்ட்ல என்டர் ஆயிடலாம். இன்னைக்கு கான்செப்ட் என்னதுன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்ல ஒன் ஆஃப் த மாடியூல் தான் எம்விசி மாடியூல். ஸோ ஸ்ப்ரிங் எம்விசி மாடியூல் இஸ் யூஸ் டு டெவலப் டைனமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ். சர்வர் சைட்ல நம்ம டைனமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணணும்னா இந்த எம்விசி மாடியூல் பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஈஸியா டெவலப் பண்ணிடலாமா. இந்த எம்விசி எக்ஸ்பான்ஷன் என்னதுன்னா மாடல், வியூ அண்ட் கண்ட்ரோலர். ஸோ இந்த மாடல்ன்றது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட பிசினஸ் லாஜிக்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணும். வியூன்றது பிரசன்டேஷன் பர்பஸ்க்காக ப்ரௌசர்ல அவுட்புட்ஸ் மீன்ஸ் வாட் எவர் வி ஆர் கோயிங் டு சி வித் அவர் ஐஸ். ஸோ தட் இஸ் கால்டு வியூ. கண்ட்ரோலர் என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டுத்துக்குமே கம்யூனிகேட் பண்றதுக்காக, ஓகேவா, இட் இஸ் யூஸ் டு கம்யூனிகேட் பிட்வீன் தீஸ் டூ ஃபைல்ஸ். இந்த டூ ஃபைல்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் இதுல பிசினஸ் லாஜிக் எடுத்துன்னு வந்துட்டு நம்மளோட ப்ரௌசர்ல அக்கார்டிங்லி அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணி காட்டுறது தான் இந்த வியூ. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்றது என்னதுன்னா இந்த கண்ட்ரோல் மீன்ஸ் பேஸ்ட் ஆன் த யூசர்ஸ் ரிக்வெஸ்ட் இட் இஸ் கோயிங் டு கிவ் த ரெஸ்பான்ஸ் வாட் டு டிஸ்பிளே ஆன் த ப்ரௌசர் அண்ட் சொல்றது தான் இந்த எம்விசி மாடியூல். எதுக்காக இந்த பேட்டர்ன் இந்த ஆர்கிடெக்சர் ஃபாலோ ஆகணும்னா யூஸ்வலி நம்ம மாடல்ல எழுதுற லாஜிக் மூலமா எந்த மாதிரி அவுட்புட் கொடுக்குதுன்றது நம்மளுக்கு ப்ராப்பரா தெரியாது. அதுவே நீங்க கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்றதுனால உங்களோட டெசிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கறது தான் இந்த கண்ட்ரோலர். அந்த அவுட்புட் தகுந்த மாதிரி அவுட்புட் டிஸ்பிளே பண்றது தான் இந்த வியூ. ஸோ அதுக்காக தான் இந்த எம்விசி ஆர்கிடெக்சர்ன்றது இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. எம்விசி ஆர்கிடெக்சர் இஸ் யூஸ் டு மேக் த மாடல் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வியூ. இங்க நம்ம நார்மலி இந்த ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணாதப்போ ப்ரௌசர்ல வர்ற அவுட்புட் எல்லாமே பிசினஸ் லாஜிக் மேல டிபெண்ட் ஆயிருக்கும். எல்லாமே ஒரே பேஜ்ல எழுதிட்டு இருந்தோம்.
ஸோ அந்த மாதிரி எழுதுறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லாருமே எல்லா கோட் எல்லாமே ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்றதுக்காக, விச் இஸ் வெரி மச் டிஃபிகல்ட்டி. ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் சச் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா, மாடல்ன்றது டிபெண்ட் ஆகக்கூடாது, இந்த வியூ மேல டிபெண்ட் ஆகக்கூடாது. மீன்ஸ் உங்களை கேட்கிற ரிக்வெஸ்டுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்ன்றது யார் ஹேண்டில் பண்றாங்கன்னா இந்த கண்ட்ரோலர் ஹேண்டில் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்ன்றது வியூல வரப்போகுது. ஸோ அப்போ எப்ப நம்ம கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்றோமோ அப்போ மாடல்ன்றது இந்த வியூஸ் மேல டிபெண்ட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்னன்னு சொல்றோமா, இண்டிபெண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணுன்றதுக்காக இங்க பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ணிருக்கோம்னு எடுத்துக்கோங்களேன். நான் யூசர் நேம் எழுதிட்டேன், பாஸ்வேர்டு எழுதிருக்கேன். நான் எப்ப லாகின் சப்மிட் பண்றேனோ நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு டேட்டா பேஸ்ல இருந்து நம்மளுக்கு கொண்டு வரும் லாகின் சர்வ்லெட்ல. லாகின் சர்வ்லெட் பத்தி நம்ம பேசிருக்கோம் ஆல்ரெடி. மாடல், இந்த லாகின் சர்வ்லெட்ன்றது மாடல் விச் இஸ் கோயிங் டு ஆக்சஸ் டேட்டா ஃப்ரம் த டேட்டா பேஸ். ஓகேவா, ரீட் பண்ணிக்கும். நம்ம கொடுத்துருக்கிற டீடைல்ஸ் டேட்டா பேஸ்ல இருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் த அவுட்புட் ஆஸ் லாகின் அவுட்புட், சக்சஸ் அவுட்புட் கொடுக்கும் நம்மளுக்கு. அதுவே நம்ம என்டர் பண்ணிருக்கிற டேட்டா பேஸ்ல இல்லைன்னா நம்மளுக்கு என்ன கொடுக்கும், ஃபெயில்யூர் கொடுக்கும். சோ இங்க என்ன ஆயிட்டு இருக்குன்னா, எவ்ரிதிங் இந்த லாஜிக்ன்றது ஆயிருக்கட்டும், அப்புறமா வியூ மீன்ஸ் இங்க நம்மளுக்கு லாஜிக் சக்சஸ் லாகின் ஃபெயிலியர்ன்றது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுற அவுட்புட் எங்க பிரவுசர்ல. சோ இது என்னன்னு சொல்றோம்னா வியூன்னு சொல்றோம். சோ எவ்ரிதிங் இஸ் மெயின்டைன்ட் அண்டர் ஒன் ரூஃப், ஒரே இடத்துல தான் நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். சோ இங்க மாடல்ன்றது வியூ மேல டிபெண்ட் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? சோ தட் இஸ் நாட் த கரெக்ட். எவ்ரிதிங்ன்றது ஒத்தரை ஹேண்டில் பண்றதுக்கு ஆகுதுங்க. சோ அதுதான் இது இங்க டிராபேக் இருக்கிறது. அது இன்னொரு கேஸ் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் கேஸ்ல டிராபேக் என்னவோ சொல்லிட்டேன். இப்போ செகண்ட் கேஸுக்கு வந்துருங்களேன். இப்போ நான் இங்க ஃபீல்ட்ல வேல்யூஸ் என்டர் பண்ணிட்டேன். லாகின் கிளிக் பண்ணப்போ அகைன் யூ ஆர் கோயிங் டு கம்ஸ் ஃப்ரம் டு த லாகின் சர்வ்லெட் கிட்டக்கு வந்துருங்க. இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, இங்க கூட அதேதான் லாகின் சர்வ்லெட்ன்றது மாடல்னா என்னதுன்னா, நீ உங்களோட பிசினஸ் லாஜிக்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ற ஃபைல் தான் இந்த லாகின் சர்வ்லெட். எப்போ உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டேட்டா பேஸ்ல இருக்குமோ அந்த டீடைல்ஸ் இருந்துச்சு என்னப்போ உங்களுக்கு சக்சஸ் ஃபைல்ன்றது ஓபன் ஆகும். அது என்ன ஃபைல், success.jsp ஃபைல். அது கூட வியூ ஃபைல் தான். அதே விதமா அந்த டீடைல்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு ஃபெயில்யூர், அப்போ நம்மளுக்கு ஃபெயில்யூர் ரிலேட்டட் ஃபைல்ன்றது ஓபன் ஆகும். தட் இஸ் failure.jsp. அது கூட வியூ ஃபைல் தான், பிரவுசர்ல ஓபன் ஆகுற ஃபைல் தான். இங்க மாடல் ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராமர் யூஸ் பண்றீங்க, இந்த சக்சஸ் ஃபைல் ஹேண்டில் பண்றதுக்காக இன்னொருத்தர், ஃபெயிலியருக்காக இன்னொருத்தர் ஹேண்டில் பண்றீங்க. மீன்ஸ் டோட்டலா 3 ப்ரோக்ராமர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க மாடல்ல நம்மளுக்கு எந்த மாதிரி அவுட்புட் வருதுன்றது நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? அது சக்சஸ் இருக்கா இல்லையான்றது தெரியாது, இருக்கான்றது தெரியாது, இல்லன்றதும் நம்மளுக்கு தெரியாது. சோ ஹியர் அதுதான் இங்க டிராபேக். இங்க means you don't know what kind of output you are getting if you are maintaining 3 kind of programmers. So அது இங்க ஒரு drawback. So இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த drawbacks எல்லாமே ஹேண்டில் பண்றதுக்காக தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற one of the architecture model view controller architecture, that is MVC. இங்க வாங்க, டைரக்டா நம்ம மாடலுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்காம நடுவுல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா கண்ட்ரோலர்ஸ்ன்றது யூஸ் பண்றோம். சோ இந்த கண்ட்ரோலர்ன்றது கூட கிளாஸ் மூலமானா டிஃபைன் பண்ணலாம், சர்வ்லெட் யூஸ் பண்ணனா டிஃபைன் பண்ணலாம். இங்க என்ன ஆகுதுன்னா பேஸ்ட் ஆன் த ரிக்வெஸ்ட் இது என்ன பண்ணுது, நம்மளோட மாடலுக்கு என்வோக் பண்ணும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ரிக்வெஸ்டுக்கு தகுந்த மாதிரி இட் இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் த லாஜிக். அந்த லாஜிக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்ன்றது திரும்பி கண்ட்ரோலருக்கு சென்ட் பண்ணிடும். இப்போ நம்மளோட டீடைல்ஸ் டேட்டாபேஸ்ல இருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு சென்ட் பேக் த அவுட்புட் as சக்சஸ் ஃபைல். சக்சஸ் ஃபைலுக்கு ஓபன் ஆகணும்ன்ற மாதிரி ரிக்வெஸ்ட் மீன்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதுவே நம்மளோட டீடைல்ஸ் டேட்டாபேஸ்ல இல்லைன்னா இது என்ன ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ஃபெயில்யூர் ஃபைல் ஓபன் பண்ணுங்கன்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஃபைல்ஸ்ன்றது ஓபன் ஆகும். சோ இங்க வியூக்கு மாடலுக்கு நடுவுல இருக்கிறது தான் கண்ட்ரோலர். So it is used to communicate between view document and the model document. Understand agudha? So this is what about MVC architecture. Understand achama in the architecture pati? Clear? Yes ma'am, clear ma'am. So ipo in the details inga explain pannirke parangala.
So the front-end controller in Spring MVC is a dispatcher servlet, which needs to configure in web.xml file. இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் கண்ட்ரோலர்ன்றது எது யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்றோம்னா இந்த இதுதான் டிஸ்பேச்சர் சர்வ்லெட்ன்றது யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். இது வந்துட்டு நீங்க web.xml நீங்க இன்க்ளூட் பண்ணணும். Dispatcher servlet loads the Spring Bean XML configuration file. நம்ம யூசுவலி XML configuration ஃபைல்ல நம்ம எல்லாமே எழுதணும். இப்போ நீங்க இந்த dispatcher servlet யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு தேவையான எல்லாமே லோட் பண்ணிக்கும் இது. In Spring Bean XML configuration file, we configure the controller classes. Controller classes என்னது? கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் ஆகிற ஃபைல்ன்றது இந்த XML configuration ஃபைல்ல நம்ம ஆட் பண்ண போறோம். Controller class will invoke the model, நம்ம explain பண்ணிருக்கிறது தான், and model will return the result back to the controller, and based on the result, controller invokes the responsive view pages. So, controller என்ன பண்ணுது? Invokes the model based on the result, whatever that is returning, அந்த result base பண்ணிக்கிட்டு it is going to open the view pages. Either success page ana open ஆகணும், either failure file ana open ஆகணும். So that is what the meaning here. இப்போ இந்த MVCல நம்மளுக்கு some kind of annotations இருக்கு. இந்த annotations யூஸ் பண்றதுனால நம்மளோட கோட் சைஸ்ன்றது கம்மி பண்ணிடலாம் மோஸ்ட்லி. எங்க நீங்க @controller யூஸ் பண்றீங்களோ அந்த கிளாஸ்ன்றது கண்ட்ரோல் பண்ண போற கிளாஸ்ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யூஸ் டு மார்க் த கிளாஸ் as the controller class. So இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாகின் கண்ட்ரோலர் கிளாஸ்ன்றது கண்ட்ரோல் பண்ற கிளாஸ் மீன்ஸ் யூஸ் டு கம்யூனிகேட் பிட்வீன் மாடல் அண்ட் வியூன்னு தெரிஞ்சிச்சு. சோ அப்போ இந்த கிளாஸுக்கு முன்னாடி @controller annotation கொடுக்கணும். நெக்ஸ்ட் @request mapping எதுக்காகனா what to open means use to map the request URL. what to open means இப்போ உங்களோட request what is your request அது சொல்றது தான் இந்த request mapping. சோ இந்த request mapping கொடுத்துட்டு அதுல உள்ள நீங்க உங்களோட requestன்றது URL கொடுக்கணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட வந்துட்டு லாகின் பேஜ்ன்றது உங்களோட ஃபார்ம் கரெக்டா. சோ இங்க நான் என்ன பண்றோம், இங்க வந்துட்டு கண்ட்ரோலர்னு கொடுத்துட்டீங்க. எது மீன்ஸ் எது நீங்க ஓபன் பண்ணணும்? அத்தன்டிகேஷன்ஸ் என்னது? நீங்க கொடுத்திருக்கிற டீடைல்ஸ் இருந்துச்சு அன்னப்போ மீன்ஸ் எங்கல இருந்து வருது உங்களுக்கு? இந்த லாகின் பேஜ்ல இருந்து. சோ பாருங்க, authenticate means if the details are correct, அப்போ what page it should open அன்ற மாதிரி. ஓகே, ரிக்வெஸ்ட் மேப்பிங்ன்றது கொடுக்க போறீங்க. இப்போ நம்ம MVC அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறோம். எக்லிப்ஸ் ஓபன் பண்ணி அதுல இந்த MVC மாடியூல் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம். இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும்னா நம்ம யூஸ் பண்ண போற டூல் என்னதுன்னா Maven டூல். சோ இந்த Maven டூல் பத்தி நம்ம டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம். ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களோட எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்ல நம்ம டாம்கேட் சர்வர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? ஆக்சுவலா 10th வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த 10th வெர்ஷன் இந்த MVC ஆர்கிடெக்சர் மேல ஒர்க் ஆகாது. இட்ஸ் நாட் கிவிங் த ப்ராப்பர் அவுட்புட்ஸ். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு யூஸ் 9th வெர்ஷன். டாம்கேட் 9th வெர்ஷன் யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அவுட்புட்ஸ்ன்றது ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டாம்கேட் சர்வர் அப்பாச்சி டாம்கேட் 9th வெர்ஷன் நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிட்டு உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்ல பில்ட் பாத்ல ஆட் பண்ணி வச்சுக்கணும். சோ அதுக்காக ஸ்டெப்ஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்ல எப்படி பண்ணணுமோ பார்த்திருக்கிறோம். சோ ஒரு வாட்டி நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஒன்ஸ் உங்களோட டாம்கேட் சர்வர்ன்றது செட் பண்ணிட்ட அப்புறமா கான்ஃபிகர் பண்ணிட்ட அப்புறமா you can start creating the Maven project. Maven project create பண்றதுக்காக ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபைல் மேல கிளிக் பண்ணி நியூ, அடுத்தது Maven project and கிளிக் பண்ண உடனே ஒரு பாப்அப் விண்டோ வரும். அந்த பாப்அப் விண்டோல நம்ம எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணாம சிம்பிளா நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு பாப்அப் விண்டோ வரும். அதுல you have to select the catalog selectல internal and select பண்ணிக்கிட்டு so இந்த artifact ID selectல you have to create this option. so இந்த feature தான் நீங்க செலக்ட் பண்ண வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இது செலக்ட் பண்றீங்க. so click on next. அதுக்கு அப்புறமா இன்னொரு பாப்அப் விண்டோ வரும். அதுல உங்களோட குரூப் ஐடி கொடுக்குறீங்க. ஆர்டிஃபேக்ட் ஐடின்றது உங்களோட ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு பேக்கேஜ் அதுல எந்த மாதிரி பேக்கேஜ் கிரியேட் பண்ணணுமோ அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்துட்டு ஃபினிஷ் அண்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ ஃபினிஷ் அண்ட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் டெவலப்பிங் த ஃபைல்ஸ் வாட் அண்ட் ஆல் யூ வாண்ட் ஃபார் யுவர் அப்ளிகேஷன். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு Maven ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிடுங்க. எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிட்டு நான் இதெல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கான்ஃபிகர் யுவர் Tomcat சர்வர். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க Tomcat டவுன்லோட் அன்னிட்டு கொடுங்க. Tomcat 9 தான் எனக்கு தேவைப்படும். ஸோ Tomcat 9 டவுன்லோட் எடுத்துட்டு ஸோ Apache Tomcat 9 சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இது கிளிக் பண்ணிட்டு அப்புறமா கீழே டிராக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த 32 பிட் 64 பிட் விண்டோஸ் சர்வீஸ் இன்ஸ்டாலர் இருக்கு இல்லையா. ஸோ இது மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஸோ டவுன்லோட் ஆன அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் தட் யூ ஹேவ் டு டு, ஓபன் பண்ணுங்க. ஸ்பேஸ் எஸ் ன்னு கொடுத்துருங்க. ப்ரோக்ராம் பேஜ்ல அது வெல்கம் டு Apache Tomcat செட்டப் பண்ண வருது இல்லையா. So simply click on the next and கொடுங்க. I agree and கொடுங்க. இது எல்லாமே எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, அப்படியே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் and கொடுத்துருங்க. இங்க சர்வர் ஷட் டவுன் போர்ட் உங்களுக்கு வேணும்ன்றதை நீங்க கொடுத்துக்கோங்க. சம்திங் லைக் 111 ஏதோ கொடுத்துருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோஸ் சர்வீஸ் நேம் இது இல்லைன்னப்போ நம்மளுக்கு இது ஆட் ஆகும். இது இருந்துச்சு என்னப்போ என்ன ஆகுது, திரும்பி சம் நேம் ரீநேம் பண்ணிக்கோங்க. நான் இங்க என்ன பண்றேன்னா 111 41 ஏதோ கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகேவா. கிளிக் ஆன் நெக்ஸ்ட் எங்க வேணும்ன்றது கேட்குது. ஸோ டிஃபால்ட் ப்ரௌசர் இதே கொடுத்துட்றேன். சிம்பிளி கிளிக் ஆன் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ இங்க இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. Tomcat 9 இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஒன்ஸ் இந்த இது ஃபினிஷ் ஆன அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் தட் we need to do. இந்த கான்ஃபிகரேஷன்ன்றது நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ்ல பில்ட் பண்ணிக்கணும். எப்படி, சோ உங்களோட சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல Apache சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் இருக்கும் இல்லையா. சோ அது உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா Tomcat 9.0ன்றது ஆட் ஆயிருக்கு. கரெக்டா. சோ இது கிளிக் பண்ணணும் நம்ம. ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆன அப்புறமா இது வந்துட்டு சி டிரைவ்ல இருக்கும். சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் உள்ள Apache சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் உள்ள Tomcat இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கு இதுதான் நம்ம Tomcat. இப்போ இதுதான் யூஸ் பண்றோம் பிகாஸ் MVC ல இது ஒர்க் ஆகாது அதுக்காக. சோ இப்போ நம்ம கிளிக் பண்ண உடனே ஒரு பாப்அப் விண்டோ வரும். சோ ஜஸ்ட் கிளிக் ஆன் தி கண்டினியூ கிளிக் பண்ண உடனே நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். இந்த பின்ன்றது கிளிக் பண்ணுங்க. இதுல நம்மளுக்கு வேணுமன்ற ஃபைல் என்ன யூஸ் பண்ணீங்க, ஃபைல் இதுவே தான். இந்த அப்ளிகேஷன் தான் நமக்கு தேவைப்பட்டிருக்கிற ஃபைல். ஓகேவா. பில்ல இருக்கிற ஃபைல் இதுவே தான். சோ இப்போ வாட் யூ ஹேவ் டு டு, இது வந்துட்டு நம்மளோட எக்லிப்ஸ்ல ஆட் பண்ணிக்கணும். எப்படி, எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிடுங்க. விண்டோ பிரெஃபரன்சஸ், சர்வர் எங்க இருக்கு பாருங்க. சர்வர்ல ரன் டைம் என்விரான்மெண்ட் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி இந்த சர்வர் இங்க ஆட் பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு வேணுமன்ற சர்வர் எது, 9th வெர்ஷன். சோ கிளிக் ஆன் ஆட். சோ அது எங்க இருக்கு, Apache கிளிக் பண்ணுங்க. Apache நம்மளோட வெர்ஷன் என்ன இதுதானே, Apache இதுதானே. சோ ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிக்கிட்டு கிளிக் ஆன் தி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ப்ரௌஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்மளோட எங்க இருக்கு நம்மளோட Tomcat சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் குள்ள Apache சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் இந்த ஃபோல்டர் தான் நம்மளோட இது. சோ அது கிளிக் பண்ணி செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா அது வந்திருக்கீங்க. சோ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, கிளிக் ஆன் ஃபினிஷ். ஓகேவா. சோ கிளிக் ஆன் ஃபினிஷ் கொடுத்துருங்க. சோ இட் இஸ் கோயிங் டு பி ஆடட். இங்க அப்ளை அண்ட் க்ளோஸ் ன்னு கொடுத்துருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிட்டோம், Tomcat சர்வர்ன்றது எக்லிப்ஸ்ல ஆட் பண்ணிட்டோம். செகண்ட் திங் நம்ம இப்ப என்ன பண்ணணும், Maven ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். சோ ஃபைல் மேல கிளிக் பண்ணிட்டு நியூ Maven ப்ராஜெக்ட் ஒரு பாப்அப் விண்டோ வரும். டோன்ட் டு எனி சேஞ்சஸ், சிம்பிளி கிளிக் ஆன் தி நெக்ஸ்ட். இதுல நம்ம கேட்டலாக்ன்றது இன்டர்னல் சூஸ் பண்ணிக்கணும். இங்க நாங்க டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ யூ ஹேவ் டு செலக்ட் தி ஆப்ஷன் இன்டர்னல். இந்த ஃபில்டர்ல குரூப் ஐடின்றது நம்ம என்ன கொடுக்கணும்னா வெப் ஆப் வந்து கொடுப்போம். Maven archetype web app, we are creating a web application. So அதுக்காக இது சூஸ் பண்ணிக்கிட்டு click on the next option. So next click பண்ண உடனே you are going to get a one pop up window. So இதுல உங்களோட group ID எல்லாமே கொடுக்கணும். So group ID என்ன கொடுக்குறீங்க,
I'm going to give Spring MVC அந்த மாதிரி நேம்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கொடுக்கலாம் நேமிங்க? I'm going to give Spring MVC என்ற மாதிரி நேம் கொடுத்துக்கிறேன். Spring MVC என்னோட குரூப் ஐடி. என்னோட ப்ராஜெக்ட் நேம் என்ன கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன்னா Spring MVC ப்ராஜெக்ட். Spring MVC ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன். ஸோ இங்க பேக்கேஜ்ன்றது உங்களுக்கு வேணுமன்ற விதமா செட் பண்ணிக்கோங்க. com.spring.mvc அன்னிட்டு என்னோட பேக்கேஜ் நேம் கொடுத்துட்டு சிம்பிளா கிளிக் ஆன் ஃபினிஷ். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பேக்கேஜஸ் எல்லாமே வந்துருப்பாங்க. நம்மளுக்கு வேணுமன்றது எல்லாமே இங்க பில்ட் பண்ணிச்சு. இப்போ நம்ம இங்க YN பிரஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ பில்ட் சக்சஸ் வந்துச்சா? ஸோ நம்மளோட நேம் என்ன கொடுத்துருக்கிறோம்? ஸ்ப்ரிங் MVC ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். இனிஷியலைசிங் லாங்குவேஜ் எல்லாமே ஒர்க் ஆகுது. வெயிட் பண்ணுங்க. சோ பில்ட் சக்சஸ் வந்துச்சுன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானது எல்லாமே இங்க இருக்கு. இங்க மெயின் ஃபோல்டர் உள்ள வெப் ஆப்ல index.jsp ல சம்திங் எரர் மாதிரி ஏதோ காட்டுது பாருங்க. சோ இந்த HTML ஃபைல் இந்த எரர் ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா you need to configure for Tomcat 9th version. அது எப்படி பண்றீங்க? இந்த ப்ராஜெக்ட் மேல ரைட் கிளிக் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்ற ஆப்ஷன் வரும். ப்ராப்பர்ட்டிஸ் மேல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க கீழக்கு வாங்க. கீழே வந்துட்டீங்கன்னா டார்கெட்டட் ரன் டைம் இருக்கும் பாருங்க. டார்கெட்டட் ரன் டைம்ஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்களோட சர்வர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. Apache Tomcat v9.0 செலக்ட் பண்ணிட்டீங்களா? செலக்ட் பண்ணிட்ட அப்புறமா அப்ளை அண்ட் க்ளோஸ். சோ பண்றது ஓவர் கம் ஆயிடும். ஆச்சா? எஸ் மேம். So once it is done, you can start developing your application. So உங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணீங்க? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்பட்டிருக்கிற டிபெண்டன்சிஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். டிபெண்டன்சிஸ் ஆட் எங்க பண்றீங்க? இந்த form.xml ஆட் பண்ண போறோம். சோ நமக்கு முன்னாடியே நமக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்பட்டிருக்கிற டிபெண்டன்சிஸ் இருக்கு. இந்த டிபெண்டன்சிஸ் டாக்ஸ் உள்ள some dependency already add testing JUnit என்றது one type of a framework used for testing. இப்போ நமக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போறோம். So what type of dependency you want? நம்ம இங்க ஆட் பண்ண போற டிபெண்டன்சி என்னதுன்னா வெப் ஃப்ரேம் மீன்ஸ் ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்காக வெப் MVC என்ற மாடியூல் தான் நம்ம இங்க ஆட் பண்ண போறோம். ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எதனா இருந்துச்சு அதை ஓபன் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸா ஒரு ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் உள்ள இந்த form.xml ஒரு டிபெண்டன்சி ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கோட டிபெண்டன்சி காப்பி பண்ணிக்கிறேன். சோ இந்த டிபெண்டன்சி காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் காப்பி திஸ் ஒன். ஓகே. இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் உள்ள ஆட் பண்ணிக்கிட்டு நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். சோ குரூப் ஐடி org.springframework artifact ஐடி வந்துட்டு இங்க நான் என்ன யூஸ் பண்றேன்னா web MVC ஸ்ப்ரிங் வெப் MVC என்ற ஆர்டிஃபேக்ட் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வெர்ஷன்ன்றது கூட சேம் யூஸ் பண்ணிக்கலாம், கூட ஓகே தான். சோ என்னோட டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் சேவ் பண்ணிடுங்க. சோ நமக்கு வேணும்ன்ற டிபெண்டன்சி இதுல இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் தட் யூ ஹேவ் டு டு? சோ நெக்ஸ்ட் வாட் இஸ் இங்க பாருங்க. இத எழுதிருக்கேன். இஃப் எரர் இன் தி ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் ஆன் தி ஸ்ப்ரிங் is targeted runtimes, make check mark to Apache Tomcat 9th version, click apply and close. Next நான் என்ன பண்ணிருக்கேன்? add the following dependency in the form.xml file of Spring MVC project. என்ன டிபெண்டன்சி? web MVC என்ற டிபெண்டன்சி நம்ம ஆட் பண்ணனும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா previous ப்ராஜெக்ட்ல இருக்கிற one of the dependency காப்பி பண்ணிக்கிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? You want to create a welcome page. That means login page என்றது கிரியேட் பண்ண போறீங்க. எங்க கிரியேட் பண்றீங்கன்னா நம்மளோட SRC ஃபோல்டர் உள்ள மெயின் ஃபோல்டர் இருக்கு. அந்த மெயின் ஃபோல்டர்ல வெப் ஆப் பண்ற ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டர்ல தான் நீங்க உங்களோட வெல்கம் பேஜ் வித் தி நேம் login.jsp என்ற ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேவா? So let's start creating it. So ஓபன் பண்ணுங்க. சோ நம்மளோட SRC எங்க இருக்கு பாருங்க. SRC உள்ள மெயின் உள்ள வெப் ஆப் இருக்கு. இந்த வெப் ஆப்ல தான் நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்? ஒரு
JSP file create பண்ண போறோம். means login.jsp file. So இதன் மேல ரைட் கிளிக் கொடுங்க. நியூ. இங்க நம்மளுக்கு JSP file இங்க இருக்கு பாத்தீங்களா? கிளிக் பண்ணுங்க. அதுக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த நேம் கொடுங்க. I'm going to give the name as login.jsp. finish கொடுத்துருங்க. சோ இப்போ இங்க என்ன பண்ண போறோம்? இருக்கிற கோட் எல்லாமே டெலீட் பண்ணிட்டு எனக்கு வேணுமன்ற கோட் இங்க எழுத போறேன். மீன்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒரு சப்மிட் பட்டன் தேவைப்படும். சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டாக்ஸ் யூஸ் பண்றோம். ஃபார்ம் so action is equal to என்ன பேஜ் ஓபன் ஆகணும் உங்களுக்கு? login. so login. okay so method is equal to post யூஸ் பண்றோம். எதுக்காக method is equal to post யூஸ் பண்றோம்? என்ன சொல்றீங்களா? method is equal to post எதுக்காக யூஸ் பண்றோம் method equal to post பண்ணிட்டு? because நம்மளோட டீடைல்ஸ் எதுவுமே URL டிஸ்ப்ளே பண்ணக்கூடாதுன்றப்போ method is equal to post ன்னு கொடுக்கிறோம். அதுவே நீங்க இந்த அட்ரிபியூட்டை எழுதலன்னா நம்ம ஃபீல்ட்ல என்டர் பண்ற எல்லா டீடைல்ஸ் சப்மிட் பண்ணிட்டு URL தெரிஞ்சிரும். அதுக்காக இந்த method is equal to post ன்னு கொடுக்கிறதுனால நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே செக்யூரா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம்? யூசர் நேம்க்கு ஒரு ஃபீல்ட் கிரியேட் பண்றேன். யூசர் நேம். சோ இன்புட் டாக்ல நான் கிரியேட் பண்ண போறேன். இன்புட் type is equal to text. சோ இங்க டேட்டாபேஸ்ல எந்த மாதிரி நேம்ல சேவ் பண்ணனும்ன்றதுக்காக name is equal to user name பண்ணிட்டு கொடுத்துறேன். சோ நெக்ஸ்ட் லைன்ல எனக்கு வேணும்ன்றதுக்காக நான் 2 break tags யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணனும். சோ அதுக்காக பாஸ்வேர்ட் ஃபீல்ட் கிரியேட் பண்றேன். சோ இது கூட இன்புட் டாக் யூஸ் பண்ணிட்டு தான் கிரியேட் பண்றோம். இன்புட் type is equal to password. அடுத்தது டேட்டாபேஸ்ல எந்த நேம்ல சேவ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது நேம் அட்ரிபியூட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சோ இங்க கூட நான் 2 break tags யூஸ் பண்றேன் so that it will be in the next line. நெக்ஸ்ட் என்ன பண்ற? சப்மிட் பட்டன் கிரியேட் பண்றதுக்காக திரும்பி இன்புட் டாக் யூஸ் பண்ணி type is equal to submit என்ற டைப் யூஸ் பண்ணிக்கிறேன். சப்மிட் type is equal to submit ன்னு கொடுத்துட்டு இங்க நீங்க அந்த பட்டன் மேல எந்த மாதிரி வேல்யூ வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி வேல்யூ அட்ரிபியூட் கொடுத்துட்டு நீங்க கொடுக்கலாம். நீங்க இந்த வேல்யூ என்ற அட்ரிபியூட் யூஸ் பண்ணலன்னா டிஃபால்ட்டா அந்த பட்டன் மேல சப்மிட் என்ற வேர்டே இருக்கும். நம்மளுக்கு சம்மதர் வேணும்ன்றப்ப இந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுமன்ற வேர்டு கொடுக்குறீங்க. சோ எனக்கு வேணுமன்ற டீடைல்ஸ் இந்த லாகின் பேஜ்ல என்டர் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? you have to create one folder. ஒரு folder create பண்றீங்க. எங்க? SRC மெயின்ல ஜாவான்ற folder create பண்றீங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி எல்லாத்துலயே நமக்கு SRC மெயின் ஜாவான்ற folder அப்படியே இருந்துச்சு. இப்போ இதுல கிடையாது. சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த SRC மெயின்ல ஜாவான்ற folder create பண்ணிக்கிட்டு இந்த கம்ப்ளீட் ஃபோல்டர்ல தான் நான் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ண போறேன், மாடல்ன்றதை கிரியேட் பண்ண போறேன், அப்புறமா வியூ பேஜஸ் கிரியேட் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஜாவான்ற ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர்ல நீங்க பேக்கேஜ் கிரியேட் பண்ண போறீங்க. ஒரு பேக்கேஜ் வந்துட்டு கண்ட்ரோலர் தகுந்த மாதிரி, இன்னொரு பேக்கேஜ் வந்துட்டு மாடல்ஸ் தகுந்த மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோலர் பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு போறேன். So controller என்ன பண்ணுதுன்னா it is used to communicate between the view and model. So அதுக்கு தகுந்த மாதிரி லாஜிக் இந்த கிளாஸ் உள்ள டிஃபைன் பண்ண போறேன். First step, create a Java folder. So எங்க கிரியேட் பண்ண போறீங்க? இந்த மெயின் ஃபோல்டர்ல தான் நம்ம ஜாவா ஃபோல்டர்ன்றதை கிரியேட் பண்ண போறோம். So இந்த மெயின் மேல ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ ஃபோல்டர், அதுக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த நேம் ஜாவான்னு கொடுத்துட்றேன். சோ இங்க நம்மளுக்கு ஜாவான்ற ஃபோல்டர் கிரியேட் ஆச்சு பாத்தீங்களா? சோ எஸ்ஆர்சி மெயின் ஜாவா இங்க வந்துச்சு பாருங்க. சோ இப்போ இந்த எஸ்ஆர்சி மெயின் ஜாவால நீங்க பேக்கேஜ்ன்றது கிரியேட் பண்ண போறீங்க. சோ இதுல மேல ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ பேக்கேஜ். சோ இங்க பேக்கேஜ் நேம் என்ன கொடுக்குறீங்க? com.springmvc.controller அப்படிட்டு நேம் கொடுங்க. சோ கண்ட்ரோலர், திஸ் இஸ் மை பேக்கேஜ் நேம். இந்த மாதிரி நேம்ஸே கொடுக்கணும்னு இல்ல, உங்களுக்கு வேணுமன்ற விதமா கூட கொடுக்கலாம். நான் என்ன கொடுக்குறேன்? com.spring.mvc.control பேக்கேஜ் நேம் கொடுத்துட்டு கொடுத்துறேன். சோ இங்க நம்மளுக்கு இந்த எஸ்ஆர்சி மெயின் ஜாவால நம்மளோட பேக்கேஜ்ன்றது கிரியேட் ஆச்சு. இந்த பேக்கேஜ்ல நான் கண்ட்ரோலர் கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். சோ அதுக்காக இந்த பேக்கேஜ் மேல ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ கிளாஸ். சோ அந்த கிளாஸ் நேம் நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? லாகின் கண்ட்ரோலர். சோ லாகின் கண்ட்ரோலர். So
click on the finish. இப்போ இந்த கிளாஸ்ன்றது கண்ட்ரோலர் கிளாஸ் ஆயிருக்கிறதுனால நம்ம என்னன்னு கொடுக்கணும், this is controller class. ஸோ அதுக்காக நம்ம இங்க என்ன annotation யூஸ் பண்றோம், @controllerன்றது annotation யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம இது இம்போர்ட் பண்ணிக்கணும். நம்ம ஷார்ட்கட் சொல்லிருக்கோம் இல்லையா, Control Shift O சொல்லி, so that இதுக்கு தகுந்த மாதிரி லைப்ரரின்றது இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? எதுக்காக நம்ம இதை எழுதிட்டு இருக்கிறோம்னா, you are just telling that this class is acting like a controller. சோ அப்ப நம்ம கம்பல்சரி இந்த மாதிரி சொல்லிதான் ஆகணும். சோ கண்ட்ரோலர்னு சொல்லிட்டீங்க. அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம இங்க என்ன பண்ணணும், எந்த ஃபைல் நீங்க மேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை இங்க சொல்லணும். எப்படி யூஸ் பண்ணி சொல்றீங்க மீன்ஸ் you are doing authentication. சோ அதான் நம்ம இங்க பிக்சர்ல சொல்லிருக்கிறது. சோ what I have said here, இங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இங்க சொல்லிருக்கேன் நான். என்ன சொல்லுங்க, சோ லாஜிக் கண்ட்ரோல்ன்றது கண்ட்ரோல் டிஃபைன் பண்ணிட்டு அத்தன்டிகேஷன்ஸ் பண்றீங்க. சோ இப்போ உங்களோட டீடைல்ஸ் இருந்துச்சு என்னப்போ நம்மளுக்கு அப்போ லாகின் பேஜ் மீன் சக்சஸ் பேஜ் ஓபன் ஆகணும், இல்ல என்னப்போ ஃபெயிலியர் பேஜ் ஓபன் ஆகணும். சோ அத்தன்டிகேஷன்ஸ்ன்றது இதுல கொடுத்திருக்கிற டீடைல்ஸ் தான் நீங்க கேதர் பண்ணி இருக்கா இல்லையான்னு நீங்க டிசைட் பண்ணணும். சோ அதுக்காக நம்ம இங்க அத்தன்டிகேட்ன்ற ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதற்கு முன்னாடி என்ன கிளாஸ் என்ன ஃபைல் நீங்க மேப் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை இங்க கொடுக்கணும் அனோடேஷன்ஸ் மூலமா. So just write it here. First function create பண்ணுங்க. So public authenticate இதுல உள்ள based on your request you are authenticating. So http request you are getting the request. So இந்த request ன்றது எங்கிருந்து வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு, getting from one of the package. So இப்போ நம்ம என்ன பண்றோம், import http request and response requestன்றது நம்ம import பண்ணிட்டோம். சோ இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா, யூசர் நேம் எங்கிருந்து வந்துட்டு இருக்கு, பாஸ்வேர்ட் அது எல்லாமே நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சோ அது பண்றதுக்கு முன்னாடி நான் இங்க என்ன பண்ணணும்னா, எந்த ஃபைல்ல இருக்கிற டேட்டா நீங்க மேப் பண்றீங்கன்றது இங்க ரிக்வெஸ்ட் மேப்பிங் அனோடேஷன் மூலமா கொடுக்க போறீங்க. ரிக்வெஸ்ட் மேப்பிங் லாகின் பேஜ்ல இருக்கிறது தான் சொல்லிடுறீங்க. சோ இப்போ இது கூட நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். Control Shift O கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம்வொர்க் ஆட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணணும், நம்ம இந்த பேஜ்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றீங்க, எல்லாமே ஸ்ட்ரிங் டேட்டா. சோ ஸ்ட்ரிங் நம்ம ஒரு ஃபார்ம்ல இருக்கிற டீடைல்ஸ் கெட் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த மெத்தட் என்னது, get parameter method. So request dot get parameter எந்த ஃபீல்ட்ல இருக்கிற டேட்டா நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, யூசர் நேம் ஃபீல்ட்ல கொடுக்கிற டீடைல்ஸ் you are getting and storing in this variable. ஓகேவா? சோ இந்த get parameter உங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்றப்ப நம்ம இம்போர்ட் பண்ணிக்கோம். Control Shift O கொடுத்துட்டீங்கன்னா it is going to be imported. next என்ன பண்றீங்க, திரும்பி பாஸ்வேர்ட் கூட கொண்டு வந்துக்கோங்க. காப்பி நான் திரும்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். சோ பாஸ்வேர்ட் ஃபீல்ட்ல இருக்கிற டீடைல்ஸ் கெட் பண்ணிட்டு இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றீங்க. சோ பாஸ்வேர்ட் சோ கெட் பண்ணிட்டீங்களா? சோ நெக்ஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டு, உங்களோட ரிசல்ட் வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? சோ ரிசல்ட்ன்றது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிங் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு எது பேஸ் பண்ணிக்கிட்டு, சோ நம்ம ஒரு மாடல் கிரியேட் பண்ண போறோம். மாடல்ல தான் நம்ம லாஜிக்ன்றது எழுத போறோம். சோ அந்த மாடல்ல இருக்கிற லாஜிக் மீன்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்மளோட ரிசல்ட்ன்றது கொண்டு வர போகுது. சோ அந்த லாஜிக் அந்த மாடல் நேம் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா, I'm going to give the name as login action என்ற ஃபைல் நான் கிரியேட் பண்ண போறேன் அப்புறமா. ஓகேவா? சோ this is a model file. So with the name login action இந்த ஃபைல்ல இருந்து தான் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண போறோம். சோ அந்த வெரிஃபை பண்ணிட்டு வர ரிசல்ட் தான் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம். சோ login action டாட் வெரிஃபை யூசர் என்ன வெரிஃபை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டா? சோ அந்த இந்த வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணிடுறீங்க. So username, password. இங்க எரர்ஸ் எல்லாமே இருக்குது, don't need to worry, நம்ம அப்புறமா ஹேண்டில் பண்ணிடலாம். சோ இந்த லாகின் ஆக்ஷன் ஃபைல் கிரியேட் பண்ணிட்ட அப்புறமா அந்த ஃபைல் இங்க இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபைல் எரர் ஓவர் கம் ஆயிடும். சோ இங்க எல்லாமே நம்ம இங்க அத்தென்டிகேஷன்ஸ் இது எல்லாமே எதுக்காக வருதுன்னா, வாட் டைப் ஆஃப் டேட்டா டைப் இட் இஸ் ரிட்டர்னிங். நம்ம இங்க பப்ளிக் கொடுக்கும்போது இங்க டேட்டா ரிட்டர்ன் பண்ணணும். சோ இங்க நம்ம இங்க என்ன பண்ணணும்னா, you have to make use of the type model and view because நம்மளோட டேட்டான்றது ரெண்டு இதுல கம்யூனிகேட் ஆயிட்டு இருக்கு. மாடல் பிசினஸ் லாஜிக், அடுத்தது ப்ரௌசர்ல இருக்கிற டேட்டா.
ஸோ அதுக்காக நம்ம இங்க ஒன் மோர் டைப் ஆஃப் வேர்ட் யூஸ் பண்ண போறோம். இன்ஸ்டெட் ஆஃப் வாய்ட் மாடல் அண்ட் வியூன்றது இங்க யூஸ் பண்ண போறோம். வாட் டைப் ஆஃப் டேட்டா இட் இஸ் ரிட்டர்னிங்ன்றது இங்க சொல்ல போறது. மீன்ஸ் கம்யூனிகேட்டிங் பிட்வீன் தோஸ் டூ ஏரியாஸ். அதுக்காக ஸோ ரிசல்ட்ன்றது அந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆச்சு. இப்போ பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் வாட் டைப் ஆஃப் ஃபைல் ஐ வாண்ட் டு ரிட்டர்ன், லாகின் ஃபைல் அதை ஃபெயில்யூர் ஃபைல் ரிட்டர்ன் பண்ணணுமா இல்லைன்னா சக்சஸ் ஃபைல் ரிட்டர்ன் பண்ணணுமான்றது தான் இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணிக்கிட்டு சொல்ல போறது. ரிசல்ட் டாட் ஈக்குவல்ஸ் உங்களோட வேல்யூ. என்ன ஃபைல் சக்சஸ் ஆச்சு, உங்களோட வேல்யூ ரிசல்ட்ன்றது சக்சஸ் மெசேஜ் ஸ்டோர் பண்ணிக்கிச்சுன்றப்போ it is going to open success.jsp file. Success.jsp file. What it is going to return? Success.jsp. So return, you have to return what file ma? Success.jsp. So that is where model in the kondu vandittu browser le open ஆகணும். So அதுக்காக டைப் என்னதுன்னா மாடல் அண்ட் வியூ என்ற டைப் கொடுத்துட்டு என்ன ஃபைல் நீங்க ஓபன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபைல் நேம் இங்க கொடுத்துறீங்க, JSP success.jsp ஃபைல் அன்னிட்டு. ஓகேவா? சோ you are going to create these files later. சோ இது வந்துட்டு கொட்டேஷன்ஸ்ல வெச்சுக்கோங்க, இந்த ஃபைல் ஓபன் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிடுறீங்க. சோ இப்போ இங்க ரிசல்ட் வாட் டேட்டா டைப் இட் இஸ் ரிட்டர்னிங், அந்த டேட்டா டைப் தான் இங்க மெத்தட்ல கொடுக்கணும், அத்தன்டிகேட் ஆகிறது கொடுக்கணும். சோ இங்க சக்சஸ் ஆனப்ப இந்த ஃபைல் ஓபன் ஆகுது, ஃபெயில்யூர் ஆனப்ப எந்த மாதிரி ஃபைல் ஓபன் ஆகணும், failure file open ஆகணும். So return model and view what file, failure.jsp file. இது நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. So failure.jsp. So இது எல்லாமே ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓன் கொடுத்துட்டீங்கன்னா மாடல் அண்ட் வியூன்றது கூட நம்மளுக்கு இங்க இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இப்போ நமக்கு இது எதுக்காக எரர்ஸ் வருதுன்னா நம்ம இந்த ஃபைல்ஸ் கிரியேட் பண்ற வரைக்கும் நமக்கு அப்படியே இருக்குமா. ஓகேவா? சோ இது எல்லாமே நம்மளோட வியூ ஃபைல்ஸ்ன்றது என்வோக் பண்றதுக்காக நம்ம இந்த மாடல் அண்ட் வியூன்றது யூஸ் பண்ண போறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாமா எல்லாருக்குமே இது? till here understood? Yes ma'am, yes ma'am. login action. இங்க நம்ம சம்திங் எரர் கொடுத்திருக்கோம். என்ன கொடுக்கணும்னா http request கிடையாது, சர்வ்லெட்ல இருந்து ரிக்வெஸ்ட் கொண்டு வந்துட்டு இருக்கோம். http சர்வ்லெட் ரிக்வெஸ்ட் ன்னு கொடுக்கணும். சோ இப்போ இது இம்போர்ட் பண்ணனும். இந்த சர்வ்லெட் ரிக்வெஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1 கொடுத்தீங்கன்னா சப் ஷிஃப்ட்ன்றது இது நம்ம யூஸ் இதுத மிஸ்டேக் பண்ணிருக்கோம். http சர்வ்லெட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணனும், நாட் http ரிக்வெஸ்ட். நம்ம பாத்துறோம் http சர்வ்லெட் ரிக்வெஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். So with the help of that only you can able to get the data from the form with the help of get parameters. ஓகேவா? சோ இந்த login action file நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ அதுக்கு அப்புறமா நம்ம இது யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் what you have to do, மாடல். சோ இப்போ மாடல் கிரியேட் பண்ணனும், லாஜிக் எழுத போறோம் இந்த ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு. சோ இங்க பாருங்க நம்ம இங்க வைக்கும்போது நமக்கு வந்து பாருங்க கிரியேட் கிளாஸ் லாகின் ஆக்ஷன் வந்து பாருங்க. சோ இது வந்துட்டு மாடல் மீன்ஸ் அது வந்துட்டு கிளாஸ் அண்ணா இருக்கலாம், இன்டர்ஃபேஸ் அண்ணா இருக்கு, அது ரெண்டுத்துல எதனா கிரியேட் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவோ இங்க பாருங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமாங்க, நீங்க ஒரு மாடலுக்கு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றீங்க அண்டர் இந்த ஃபோல்டர்ல தான். அதுக்கு அப்புறமா அந்த பேக்கேஜ்ல நம்ம login action class create பண்ணிட்டு அது உள்ள you are going to write your business logic. Then you are going to create a view pages. One is success message display பண்றதுக்காக ஒரு ஃபைல் with name success.jsp, failure message display பண்றதுக்காக ஒரு ஃபைல் with the name failure.jsp. சோ அத எங்க கிரியேட் பண்றீங்க, வெப் ஆப் ஃபோல்டர்ல கிரியேட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 ஸ்டெப்ஸ் finish பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இங்க வரலாம். சோ Eclipse ஓபன் பண்ணிட்டு சோ எல்லாமே ஒரே இதுல பண்ணிடலாம் இல்லையா, பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். பட் நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் தெரியணும்ன்றதுக்காக நம்ம செப்பரேட் பேக்கேஜஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சோ இப்போ சேம் src மெயின் ஜாவா ஃபோல்டர்ல ஐ அம் கிரியேட்டிங் ஒன் பேக்கேஜ் ஃபார் மாடல். என்ன நேம் கொடுக்குறீங்க, வாட் இஸ் த நேம், com.spring.mvc.model என்ற பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த பேக்கேஜ் உள்ள I am going to create a model class with the name login action. New class என்ன நேம் கொடுத்திருக்கீங்க, login action. நம்ம அந்த கண்ட்ரோலர்ல என்ன நேம் கொடுத்திருக்கிறோமோ அந்த மாதிரி நேம் தான் இங்க கொடுக்கணும். So login action finish. So இங்க பாத்தீங்கன்னா login action தான் நான் கொடுத்திருக்கிறதுங்க. So அந்த நேம் தான் நீங்க கொடுக்கணும். So once இந்த ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணிட்ட அப்புறமா உடனே நம்ம என்ன பண்ணலாம், you can import this file. So import இப்ப பாருங்க நம்மளுக்கு இங்க வந்திருக்கு
ஸோ இப்போ அது இம்போர்ட் பண்ண உடனே நம்மளுக்கு இது போயிடுச்சு பாருங்க. ஸோ வெரிஃபை யூசர்ன்றது நம்ம இப்போ பண்ண போறாங்க. ஓகேவா? இங்க பாருங்க நமக்கு வச்ச உடனே ஸோ கிரியேட் மெத்தட் வெரிஃபை யூசர். நம்ம இந்த லாகின் ஆக்ஷன்ல இந்த நேம்ல ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ தட் இட் இஸ் கோயிங் டு ஹேண்டில் இட். ஓகேவா? ஸோ லாகின் ஆக்ஷன் ஃபைல் ஓபன் பண்ணிடுங்க. இப்போ இதுல உள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? மெத்தட் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ எப்படி கிரியேட் பண்றீங்க? பப்ளிக். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஸ்டாட்டிக் டேட்டா. ஓகேவா? ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங். நம்மளுக்கு வர்ற டேட்டா சக்சஸ் ஆயிருக்கட்டும், ஃபெயிலியர் ஆகட்டும், வாட் டைப் ஆஃப் டேட்டா டைப் அது? ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ இட் இஸ் ரிட்டர்னிங் த ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ வெரிஃபை யூசர். அங்க என்ன மாதிரி நேம் நீங்க கொடுத்துருக்கீங்களோ இந்த கண்ட்ரோலர்ல ஃபங்க்ஷன் நேம், ஸோ அதே கேசஸ்ல இருக்கிற மாதிரி இங்க ஃபங்க்ஷன் நேம் நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். வெரிஃபை யூசர். இதுல உள்ள என்ன வேல்யூஸ் கொடுக்க போறீங்க? யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேம்ன்றது கூட ஸ்ட்ரிங் டேட்டா டைப், ஸ்ட்ரிங் யூசர் நேம். அதே விதமா பாஸ்வேர்ட்ன்றது கூட ஸ்ட்ரிங் டேட்டா டைப், ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட். ஸோ இந்த டீடைல்ஸ் நீங்க வெரிஃபை பண்ண போறீங்க. பேஸ்ட் ஆன் த லாஜிக். என்ன லாஜிக் கொடுக்குறீங்க? கண்டிஷன்ஸ் கொடுக்குறீங்க. இஃப் யூசர் நேம், நீங்க ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. யூசர் நேம் டாட் ஈக்குவல்ஸ். இப்போ நம்ம டேட்டா பேஸ்ல கனெக்ஷன் பண்ணல. நான் என்ன பண்றேன்னா ஒரு டிஃபால்ட் வேல்யூ, ஸ்டாட்டிக் வேல்யூஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் இங்க ஸ்டாட்டிக் கொடுத்துட்றேன். நான் கொடுக்க போற யூசர் நேம் அந்த ஃபீல்டுல அட்மின்க்கு ஈக்குவல் ஆச்சு. இது யூசர் நேமா இருக்கட்டும், பாஸ்வேர்ட் ரெண்டுமே ஆட் பண்ண போறேன். ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸ் ஜாயின் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ண போற ஆபரேட்டர் அண்ட் ஆபரேட்டர், அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்றோம். பாஸ்வேர்ட் டாட் ஓகே ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ். இங்க என்னோட பாஸ்வேர்ட் வந்துட்டு கூட அட்மின் தான். ஸோ நான் இங்க ஸ்டாட்டிக் டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நான் இங்க ஸ்டாட்டிக் எழுதியிருக்கேன். நான் என்னோட லாகின் பேஜ்ல கொடுக்குற வேல்யூஸ் யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்ட் அட்மின்க்கு ஈக்குவல் ஆச்சு என்றப்ப மட்டும்தான் நான் என்ன பேஜ் ஓபன் ஆகணும்? சக்சஸ் என்ற மெசேஜ் கொடுக்கும். ஓகே, ரிட்டர்ன் சக்சஸ் என்ற மெசேஜ். ரிட்டர்ன் பண்ற அவுட்புட் என்னது? ஸ்ட்ரிங் ஃபார்மேட். ஸோ அதுக்காக ஸ்ட்ரிங். ஸோ எப்ப அது சக்சஸ் அண்ட் ரிட்டர்ன் பண்ணுமோ நம்மளோட கண்ட்ரோலர்ல ரிசல்ட்ன்றது சக்சஸ்ன்றது இதுல ஸ்டோர் ஆகும். சக்சஸ் ஈக்குவல்ஸ் சக்சஸ். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன உடனே நம்மளுக்கு இந்த சக்சஸ் டாட் ஜேஎஸ்பி என்ற ஃபைல் ஓபன் ஆகும். ஸோ அதுதான் இங்க மெசேஜ் கொடுத்துருக்கிறது. அதுவே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போறீங்க? யூ ஆர் கோயிங் டு ரிட்டர்ன் வாட்மா? ஸோ யூ ஆர் கோயிங் டு, இங்க சிங்கிள் லைன் கோட் இருக்கிறதுனால நம்ம பிராக்கெட்ஸ் கொடுக்குற தேவையில்லை. ஸோ எல்ஸ் இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணுது? ரிட்டர்ன் ஃபெயில்யூர். ஓகேவா? ரிட்டர்ன் ஃபெயில்யூர்னுட்டு கொடுத்துறீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்றீங்க? ஸோ திஸ் இஸ் டன். நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இது சேவ் பண்ணிடுங்க. இந்த ஃபைல் சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் கிட்ட வந்து சேவ் பண்ணுங்க. இங்க நம்மளுக்கு இங்க மாடல் அண்ட் வியூன்றது என்டர் எரர் மாதிரி காட்டுது. இங்க நம்ம மாடல் அண்ட் வியூ கொடுத்துருக்கோம் இல்லையா? பட் எதுக்காக எரர் காட்டுது? இங்க ஃபெயில்யூர் டாட் ஜேஎஸ்பி கொடுக்கணும். நம்ம அதுதான் மிஸ்டேக் பண்ணிருக்கோம். ஸோ சக்சஸ் ஆனப்போ சக்சஸ் டாட் ஜேஎஸ்பி கொடுக்குறீங்க. ஃபெயில்யூர் ஆகும்போது ஃபெயில்யூர் டாட் ஜேஎஸ்பி என்ற ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வாட் யூ ஹாவ் டு டூ, நம்மளோட ரிசல்ட் சக்சஸ் ஆச்சு என்னப்போ சக்சஸ் டாட் ஜேஎஸ்பி என்ற ஃபைல் ஓபன் ஆகணும். நம்மளோட ரிசல்ட்ன்றது ஃபெயில்யூர் ஆச்சுன்னா ஃபெயில்யூர் டாட் ஜேஎஸ்பி என்ற ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த 2 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிடுறோம். எங்க கிரியேட் பண்றீங்க? உங்களோட வெப் ஆப் பண்ற ஃபோல்டர்ல. அது எங்க இருக்கும்? எஸ்ஆர்சி ஃபோல்டர் உள்ள மெயின் உள்ள வெப் ஆப் பண்ற ஃபோல்டர்ல இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது மேல ரைட் கிளிக் கொடுங்க. ஜஸ்ட் கிளிக் ஆன் ரைட் கிளிக், நியூ ஃபைல். என்ன ஃபைல்ஸ்? ஜேஎஸ்பி ஃபைல் தானே? ஜேஎஸ்பி ஃபைல். என்ன நேம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? success.jsp. finish கொடுத்துட்டு அதுல நீங்க என்ன டேட்டா கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? சோ அந்த டேட்டா சக்சஸ் ஆனப்போ நான் சம் டைப் ஆஃப் இந்த கோட் எல்லாமே எடுத்துட்டு என்ன கொடுக்குறேன்னா வெல்கம். ஓகே, அந்த யூசர் நேம் நான் பிரிண்ட் பண்ணணும். ஒரு சர்வ்லெட்ல இருந்து நம்ம ஒரு டேட்டா கொண்டு வந்துட்டு இருக்கிறோம்னா we can make use of some kind of params. இது யூஸ் பண்றோம். இது some kind of tags யூஸ் பண்றோம். So expression tag யூஸ் பண்றோம். less than exclamatory mark equal to, you are getting the data from the form. So request dot get parameter என்ன வேல்யூ கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? யூசர் நேம். அந்த ஃபார்ம்ல கொடுத்திருக்கிற டேட்டா நீங்க இங்க டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. you are just reading. So நம்ம இங்க என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கிறோம்? எக்ஸ்பிரஷன் டேக். இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னது? எக்ஸ்பிரஷன் டேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி க்ளோஸ் பண்றீங்க? percentage symbol greater than symbol.
ஸோ வெல்கம் அந்த ஃபார்ம்ல இருக்கிற டீடைல்ஸ் கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். இங்க நம்ம பெர்சன்டேஜ் சிம்பிள், எக்ஸ்கிளமேட்டரி மார்க் கிடையாது, பெர்சன்டேஜ் சிம்பிள். எஸ், ஸ்பேஸ் கொடுத்துட்டு இது கொடுங்கம்மா. ஓகே, வெல்கம் நம்ம கொடுக்குற யூசர் நேம் வந்துட்டு அட்மின், ஸ்டாட்டிக் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், திரும்பி நீங்க லாகின் ஆகணும், மீன்ஸ் பை லாகின் ஆகணுன்றதுக்காக ஐ அம் கோயிங் டு ப்ரொவைட் a லிங்க். href is equal to என்ன ஃபைல் ஓபன் ஆகணும், you want to open a login.jsp file. login.jsp file தான் நீங்க ஓபன் பண்றீங்க. கிளிக் ஹியர் என்ற மாதிரி எதனா மெசேஜ் கொடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஹியர். ஸோ இங்க மெசேஜ் கிளிக் பண்ணிட்டு கொடுங்க. இதுக்கு முன்னாடி கிளிக் ஹியர் என்ற மாதிரி மெசேஜ் கொடுங்க. ஸோ இது கீழே வரணுன்றதுக்காக, மீன் சைட் பை சைடு வரும் நம்மளுக்கு, அது கீழே வரணுன்றதுக்காக பிரேக் டேக் கூட யூஸ் பண்ணிடுறேன். ஸோ வெல்கம் அட்மின் வந்துட்டு அதற்கு கீழே கிளிக் ஹியர் என்ற மெசேஜ் வரும். நீங்க ஹியர் மேல கிளிக் பண்ண உடனே இந்த login.jsp என்ற ஃபைல் ஓபன் ஆயிடும். ஸோ சக்சஸ் ஃபைல்ல நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. செகண்ட் திங் என்னது, யூ நீட் டு கிரியேட் a one more file with the name failure.jsp. ஸோ இது மேல ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ JSP ஃபைல். ஸோ நேம் என்ன கொடுக்குறீங்க, failure.jsp. ஸோ நமக்கு இங்க என்ன மெசேஜ் வரும், லாகின் ஃபெயில்யூர்ன்ற மெசேஜ் வரணும். ஸோ அதுக்காக நான் இந்த டெக்ஸ்ட் எழுதுறேன். ஸோ ஃபெயில்யூர் லாகின் ஃபெயில் ஆச்சுன்னப்போ நம்ம திரும்பி என்ன பண்ணோம், லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ சேம் நான் இதே காப்பி பண்ணிக்கிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கு அதுக்கப்புறமா எனக்கு இந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகணுன்ற மாதிரி நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஸோ கிளிக் ஹியர் டு லாகின் அன்னிட்டு மெசேஜ் போட்டுடுங்க. கிளிக் ஹியர் டு லாகின் அன்றது மெசேஜ் போட்டுடுங்க. ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த லாகின் கண்ட்ரோலர்ல நம்ம ஸ்மால் மிஸ்டேக் ஏதோ பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த லாகின் கண்ட்ரோலர்ல இந்த ஃபைல் ஓபன் ஆன அப்புறமா நம்மளுக்கு என்ன மெசேஜ் மாதிரி வரணும்னா, யூசர் நேம் கோலன், அது எந்த வேரியபிள் இருக்கிறது, யூசர் நேம்ல இருக்கிறது வரணும்ன்ற மாதிரி கொடுத்துட்டோம். எதுக்காக வருதுன்னா, whenever you are making use of this model and view, right, you have to use a keyword called new keyword now. So இங்க new அன்றது யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நான் மிஸ் பண்ணிருக்கேன். ஸோ தட் யுவர் எரர் வில் ஓவர் கம்ஸ் ஹியர். ஓகேவா? இந்த ஃபைல் சேவ் பண்ணிடுங்க. இந்த ஃபைல் சேவ் பண்ணிட்டு what is the next step that we need to do here? உங்களோட web.xml ஃபைல்ன்றது அப்டேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கிறோம், உங்களோட ஸ்ப்ரிங் MVC அப்ளிகேஷன்ல நம்ம கான்ஃபிகர் பண்ண போற ஒன் ஆஃப் த கண்ட்ரோலர் வந்துட்டு டிஸ்பேட்ச் சர்வ்லெட். இது வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்மளோட XML ஃபைல்ல இந்த டிஸ்பேச்சர் சர்வ்லெட்ன்றது கம்பல்சரி ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஓபன் பண்ணுங்க. XML எங்க இருக்கும், SRC உள்ள மெயின் உள்ள வெப் ஆப் இருக்கும். வெப் ஆப்ல வெப் இன்ஃபிக் பாத்தீங்களா, இது கிளிக் பண்ணுங்க. web.xml ஃபைல் இருக்கு, அது ஓபன் பண்ணுங்க. அது ஓபன் பண்ணிட்டு இதுல நம்ம டிஸ்பேச்சர் சர்வ்லெட்ன்றது ஆட் பண்ணணும். ஸோ யூசிங் யோர் tags. ஃபர்ஸ்ட் நீங்க சர்வ்லெட் என்ற டேக் யூஸ் பண்ணிக்கிட்டு அது உள்ள நீங்க ஆட் பண்ண போறீங்க. ஸோ இங்க நீங்க உங்களோட சர்வ்லெட் நேம் என்ன கொடுக்குறீங்களோ கம்பல்சரி நீங்க கிரியேட் பண்ண போற ஸ்ப்ரிங் பீல் XML ஃபைல் நேம் கூட அதுவே இருக்கணும் கம்பல்சரி. ஸோ அதுக்காக நம்ம இங்க என்ன கொடுக்குறோம்னா சர்வ்லெட் நேம். ஸோ இங்க நம்ம சர்வ்லெட் நேம் என்ன கொடுக்குறோமோ நம்ம கிரியேட் பண்ண போற ஸ்ப்ரிங் பீல் XML கான்ஃபிகரேஷன் ஃபைல் நேம் கூட அதுவே இருக்கணும். ஸோ நான் நீங்க என்ன கொடுக்குறேன்னா ஸ்ப்ரிங் MVC அன்னிட்டு கொடுத்துறேன். ஓகேவா? ஸ்ப்ரிங் MVC நீங்க கிரியேட் பண்ண போற XML ஃபைலோட நேம் கூட இதே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் சர்வ்லெட் கிளாஸ் என்னது, சர்வ்லெட் கிளாஸ் டிஸ்பேச்சர். நம்ம சொல்லிருக்கிறோம் இல்லையா, என்னது டிஸ்பேச்சர் சர்வ்லெட். இது நம்ம ஆட் பண்ணணும், டிஸ்பேச்சர் சர்வ்லெட். ஸோ இந்த டிஸ்பேச்சர் சர்வ்லெட் எங்கிருந்து வந்துட்டு இருக்கு, ஃப்ரம் விச் ஃப்ரேம்வொர்க் இட் இஸ் கம்மிங் நம்ம சொல்லணும். org.springframework.web.servlet இந்த ஃப்ரேம்வொர்க்ல இருந்து தான் நம்மளோட டிஸ்பேச்சர் சர்வ்லெட் கிளாஸ்ன்றது வருது. ஸோ ஒன்ஸ் நம்மளோட சர்வ்லெட் டீடைல்ஸ் ஆட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம மேப்பிங் ஃபைல்ஸ் மீன்ஸ் நம்மளோட யூஆர்எல்ஸ் மேப்பிங் வேணும்ன்றதுக்காக இங்க நம்ம பேட்டர்ன் செய்த போறோம். ஸோ அந்த மேப்பிங்காக நம்ம இன்னொரு ஒன் மோர் இது ஆட் பண்ண போறேன். சர்வ்லெட் மேப்பிங்காக மேப்பிங் டேக் யூஸ் பண்ணிட்டு இதுல நீங்க எந்த மாதிரி யூஆர்எல் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்றதை இங்க கொடுக்க போறீங்க.
ஸோ என்ன யூஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் என்னோட சர்வ்லெட் நேம் கொடுத்துறேன். எந்த சர்வ்லெட் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க மேப்பிங், இந்த நேம் தான். ஸோ ஸ்ப்ரிங் எம்பிசி என்னோட இந்த சர்வ்லெட் நேமுக்கு தான் நான் யூஆர்எல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எந்த யூஆர்எல் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த யூஆர்எல் பேட்டர்ன் நீங்க இந்த டேக்ஸ் குள்ள இதுங்க. யூஆர்எல் பேட்டர்ன் சிம்பிளா நான் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அது மட்டும் கொடுத்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ இந்த யூஆர்எல் மீன்ஸ் நம்ம கொடுக்குற ஒன் ஆஃப் த பாத் இருக்கும் பாத்தீங்களா? சோ நம்ம ரிக்வெஸ்ட் லாகின் நான் கொடுத்துட்டோம். அந்த ஜஸ்ட் இது மட்டும் இருந்தா போதும். நம்ம இங்க என்ன டிஃபைன் பண்றோமோ நம்ம ப்ரௌசர்ல கொடுக்கும்போது அந்த மாதிரி பார்த்து தான் கொடுக்கணும் நீங்க. ஓகேவா? சோ இங்க web.xml நம்மளுக்கு வேணுமன்ற திங்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. ஒன் இஸ் உங்களோட சர்வ்லெட் நேம், அப்புறமா உங்களோட சர்வ்லெட்டோட யூஆர்எல் பேட்டர்ன் எழுதிட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம XML அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ப்ரிங் பீன் XML கான்ஃபிகரேஷன் ஃபைல் கிரியேட் பண்ணணும். அதுல நம்ம இங்க உங்களோட சர்வ்லெட் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் பேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபைல் XML ஃபைல் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ அந்த ஃபைல் இங்க கிரியேட் பண்ணணும். ஸோ பாருங்க இதெல்லாம் மிஸ்டேக்ஸ். ஸோ எங்க கிரியேட் பண்ணணும் அந்த ஃபைல்? வெப் இன்ஃப் ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணணும். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ வெப் இன்ஃப் பண்ற ஃபோல்டர்ல நீங்க ஒரு XML ஃபைல் கிரியேட் பண்றீங்க. நியூ. ஸோ இங்க XML ஃபைல் இல்லாதனால அதர்ஸ் போயிட்டு XML ஃபோல்டர்ல XML ஃபைல் நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்ல இங்க ஃபைல் நேம் என்ன கொடுக்கணும்? கம்பல்சரி நம்மளோட web.xml என்ன நேம் கொடுத்துருக்கிறோமோ அந்த நேம்ல தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸ்ப்ரிங் எம்பிசி கேபிட்டல் லெட்டர்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அது சர்வ்லெட் கூட கொடுக்கணுமா? சர்வ்லெட் நம்ம வந்துட்டு அது எங்க டிஃபைன் பண்ணிருக்கிறோம்? இந்த நேம் சர்வ்லெட் என்ற டேக்ல கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ கம்பல்சரி நம்ம ஸ்ப்ரிங் நம்மளோட XML ஃபைலோட நேம் கொடுத்துட்டு இட் இஸ் given with the tag servlet கொடுத்து .xml கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ அந்த ஃபைல் இங்க நம்ம அதான் கொடுத்துருக்கோம். இங்க web.xml சர்வ்லெட் நேம் என்ன கொடுத்துருக்கோம்? ஸ்ப்ரிங் எம்பிசி. ஸோ இந்த நேம் பேஸ் பண்ணிக்கிட்டு தான் உங்களோட கான்ஃபிகரேஷன் XML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் இங்க கிரியேட் பண்ணிட்டு நம்ம இங்க என்ன பண்ணணும்? ஸோ இந்த XML கான்ஃபிகரேஷன் ஃபைலோட டெம்ப்ளேட் என்கிட்ட இருக்கு. ஜஸ்ட் இது காப்பி பண்ணிக்கிட்டு ஐம் கோயிங் டு பேஸ்ட் இட். நமக்கு முன்னாடி எல்லாமே அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவே கூட அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற கோட் கூட நீங்க காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க நாங்க என்ன பண்ணணும்னா யூ நீட் டு ஆட் த பீன்ஸ் டேக் உள்ள நீங்க கண்ட்ரோலர் கிளாஸ்ன்றது டேக் பண்ண போறீங்க with the help of annotations. So in the beans tag உள்ள you are going to add those annotations ctx :annotation okay hyphen configuration. So இந்த டேக்ன்றதை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? So once இது ஆட் பண்ணிட்ட அப்புறமா what you need to do, உங்களோட பேக்கேஜ் எது கண்ட்ரோல் பண்ணுது, எது கம்யூனிகேட்டர் ஆக்ட் ஆயிட்டு இருக்கோ அந்த ஃபைல் கூட இங்க நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ சிடிஎக்ஸ் உங்களோட காம்போனன்ட் ஸ்கேன் இங்கே வந்துட்டு இருக்கு பாருங்க. காம்போனன்ட் ஸ்கேன் பேஸ் பேக்கேஜ். வாட் இஸ் யர் பேக்கேஜ்? கண்ட்ரோலர் பேக்கேஜ். ஸோ அந்த பேக்கேஜ் இங்க நீங்க கொடுத்துருங்க. com.spring.mbc கண்ட்ரோலர் இந்த கண்ட்ரோலர் பேக்கேஜ் தான் நீங்க இங்க ஆட் பண்ண போறீங்க. ஓகேவா? So பேக்கேஜ்ன்றது ஆட் பண்ணிட்டீங்க. So once everything is done, ஃபைல் சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணுங்க. So என்ன ஃபைல் ரன் பண்ணனும்? login.jsp ஃபைல் ரன் பண்ணுங்க. இங்க run as run on server and கிளிக் பண்றீங்க. So கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இங்க சர்வர்ன்றது சூஸ் பண்ணிக்கணும். So இங்க நம்ம என்ன பண்றீங்க? இத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சர்வரை இங்க வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நான் இங்க மேனுவலி டிஃபைன் நியூ சர்வர் கிளிக் செக் பண்ணிக்கிட்டு இங்க நம்ம செலக்ட் பண்ணுங்க. ஸோ அப்பாச்சி. ஸோ இப்போ நான் டாம்கேட் 9th வெர்ஷன்ன்றது யூஸ் ஜஸ்ட் பிளைண்டா நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ்வலா நமக்கு இது பெருசா வரணும், என்னோட இதுல வரல. ஸோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா நம்மளோட டாம்கேட் 9th வெர்ஷன்ன்றது யூஸ் பண்ணிக்கிட்டேன். சிம்பிளா கிளிக் ஆன் ஃபினிஷ் அண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ரன் ஆகும். பட் இங்க வரல. என்ன எரர் வருதுன்னா சர்வர் போர்ட்ஸ் 418080 required by Tomcat 9 server at localhost are already in use. நம்ம கொடுத்திருக்கிற டீடைல்ஸ் ஆல்ரெடி இன் யூஸ்ல இருக்கு. சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த போர்ட் நம்பர்ஸ் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேவா? சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த விண்டோஸ்ல
ஷோ வியூல இங்க சர்வர்ஸ்ன்றது ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அது மேல கிளிக் பண்ணா இங்க நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ண போற சர்வர்ஸ்ன்றது வருது. நம்ம இப்ப யூஸ் பண்ண போறது 9th வருஷன் 9th தான். சோ அது டபுள் கிளிக் குடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஒரு விண்டோ மாதிரி ஓபன் ஆகும். இதுல உங்களோட போர்ட் நம்பர் இங்க HTTP இது சேஞ்ச் பண்ணிக்கோங்க வேணுமா. ஓகேவா? ஓகே. அதர்வைஸ் ஒரு போர்ட் நம்பர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்துட்டு 222 கொடுத்துட்டு 4 2s கொடுத்துட்டு இங்க 81 ஆர் அது அப்படியே கொடுங்க. அது எப்படி இருக்கட்டும் பரவாயில்ல. சோ இப்போ இது பண்ணிட்ட அப்புறமா சோ சேவ் நீங்க இது ப்ளே பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. சேவ் அண்ட் கொடுத்துறேன். ஓகே. சேவ் அண்ட் கொடுத்துட்டு still it is showing the same port 800 இது ஆல்ரெடி அது கூட யூஸ்ல இருக்கான்னு சொல்லுது. இப்போ நமக்கு 111ன்றது சேஞ்ச் பண்ணிட்டோம். இது சேஞ்ச் பண்ணல. இப்போ இது சேஞ்ச் பண்ணலாம். சோ இப்போ இது கூட சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ நான் நீங்க வந்துட்டு 81 கொடுத்துட்டு இங்க ப்ளே பட்டன் கொடுத்துறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கறேன். ஸ்டில் இன் ஒர்க். இப்போ இங்க ரன் பண்ணி பார்க்கறேமா. சோ ரன் as run on server Tomcat 9th version finish. சோ பாத்தீங்களா browserல ஓபன் ஆகுது. வந்திருக்கா? சோ இப்போ நம்ம ப்ராப்பரா வேல்யூஸ் கொடுத்துறலாம். admin பாஸ்வேர்ட் நான் admin. சோ லாகின் கொடுத்த உடனே நம்மளுக்கு சக்சஸ் பேஜ்ன்றது ஓபன் ஆகணும் வித் மெசேஜ் வெல்கம் யூசர் நேம். யூசர் நேம் என்ன இருக்கு? admin. இப்போ நீங்க திரும்பி இந்த கிளிக் ஹியர் இப்ப ஹியர் மேல கிளிக் பண்ண உடனே திரும்பி அந்த லாகின் பேஜ் ஓபன் ஆயிடும். ஃபார் சப்போஸ் இப்போ நான் யூசர் நேம் admin கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் admin இல்லாம சம் அதர் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். அப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும்? லாகின் ஃபெயிலியர்ன்ற மாதிரி மெசேஜ் வந்துட்டு you have to again go back to the login இந்த மாதிரி வரும். சோ நமக்கு மெயின் ஃபைல்ஸ் என்னதுன்னா இங்க வெரி மச் இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி உங்களோட அப்ளிகேஷனோட XML ஃபைல்ன்றது கிரியேட் பண்ணி ஆகணும். அந்த ஃபைல் எதுக்காகனா ஒரு உங்களோட ஃபைல் எந்த ஃபைல் உங்களோட மாடலுக்கு வியூவுக்கு மீடியேட்டர் ஆக்ட் ஆகுற பேக்கேஜ் நீங்க இங்க இன்க்ளூட் பண்ணணும். தட் இஸ் த மெயின் திங் யூ ஹேவ் டு யூஸ் ஹியர். ஓகேவா? So this is how you can able to create application using the Spring MVC module. இது understand ஆச்சா எல்லாருக்குமே? Yes, ma'am. Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.